என்னோட இந்த குடும்பத்தை பத்தி யாருமே தப்பா பேசக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த ஃபேமிலி என்னோட புகுந்த வீடு மட்டும் இல்ல, இது என் பிறந்த வீட்டுக்கு சமம். நல்ல பேர் எடுக்க பல வருஷம் ஆகும், ஆனா கெட்ட பேரு ஒரே நிமிஷத்துல வந்துடும் எனக்கு தெரியும். சோ அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும். இவ போய் சொல்றா. இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே போய் தான். நான் ட்ரிங்க் பண்ணவே இல்ல. கரண் கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. இவ போய் சொல்றா. உங்க எல்லாருக்கும் தெரியும்ல என்ன நடக்க இருந்ததுன்னு. சரி ஓகே, கல்யாணத்தை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இப்போ ட்ரிங்க் பத்தி மட்டும் பேசலாம். நீ ரொம்ப அதிகமாவே குடிச்சிருக்க. இந்த விஷயத்த நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். நீங்க உங்கள யாராவது வந்து ப்ளீஸ் இவள ஸ்மெல் பண்ணி பாத்துக்கோங்களேன். அது மூலமாவே இந்த பொண்ணு எவ்வளவு குடிச்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்ல இதுக்கு மேல நான் ஒரு வார்த்தை கூட பேச விரும்பல. ப்ளீஸ் யாராவது வாங்க. நல்ல விஷயத்த உடனே பண்ணிடலாம். சிச்சி சிச்சி சி, இவ கிட்ட போகணுங்கிற அவசியமே இல்ல. இங்க வரைக்கும் ஸ்மெல் வருது. இந்த பொண்ணு 2-3 கிளாஸ்லாம் ஒன்னும் குடிக்கல, நல்ல ட்ரம் ஃபுல்லா குடிச்சிருக்கா போல. அதான் நான் அப்பவே நினைச்சேன். முதல் முறை நான் இவளை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ராக்கிக்கு இந்த உலகத்திலே இந்த பொண்ணு தான் கிடைச்சாலான்னு நான் உண்மையிலேயே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அதுவும் கரனுக்கு போய் இந்த பொண்ணா? சரி, உன் பேர் என்ன? மஹி இல்ல இல்ல மஹிரா. மஹிரா அந்த பேர் தானே சொன்னேன். ஆனா முதல்ல பிரீத்தான பேரை மாத்தி சொன்னேன். அதுக்கப்புறம் பிரீத்தாவா மாறி இந்த வீடு ஃபுல்லா சுத்திட்டு இருந்தா. இவ்வளவு போய் பிரீத்தா கூட கம்பேர் பண்ணிக்கிறா. இந்த பொண்ணை பார்த்து ஆரம்பத்துல நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். இவர மாதிரி இவ்வளவு பெரிய ஸ்டாருக்கு இந்த மாதிரி வித்தியாசமான பொண்ணோட கல்யாணம் ஆயிருக்கேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இவருக்கு நல்ல பொண்ணாதான் கிடைச்சிருக்கா. யாரு நல்ல பொண்ணு? இவளை பார்த்தா உங்களுக்கு நல்ல பொண்ணு மாதிரி தெரியறாளா? உங்களுக்கு மூளை குழம்பி போயிடுச்சா என்ன? உங்க எல்லாருக்குமே மூளை குழம்பி போயிடுச்சு. உங்க 2 பேருக்கும் பயங்கரமா சிரிப்பு வருதுல. எதுக்கு 2 பேரும் சிரிக்கிறீங்க? இவ கூட சேர்ந்து நீங்க 2 பேரும் நல்லா பிளான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு நல்லாவே புரியுது எல்லாம். இன்னைக்கு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு சரியானவ கிடையாது. இவங்க எதுக்கு அப்படி பேசிட்டு இருக்காங்க? பிரீதா பிரீதான்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் உங்களுக்கு எதுவும் புரியவே மாட்டேங்குது? சொல்றத கேளு. புரிய வைக்க ட்ரை பண்றேன். மாமா விடுங்க. ஐம் சாரி. நான் உங்க எல்லார்கிட்டயுமே ரெக்வெஸ்ட் பண்றேன். நடந்த விஷயத்த ப்ளீஸ் மறந்துருங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? ட்ரிங்க்ஸ்னா இப்படிதானே, மனுஷன் வேற மாதிரி இருப்பான், ஆனா ட்ரிங்க் வேற மாதிரி மாத்திரும். சோ மறந்துடலாம், அப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவா சொல்லுவாங்கல்ல, முடிவு சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும்னு. அண்ட் இதுக்கப்புறம் எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும். பிரீதா, அவ்வளவுதான். ரொம்ப பெரிய மனசு. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பொண்ணு அடின்னு அடிச்சு துரத்திருப்பாங்க. அவங்க அடிக்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்களையும் அடிக்க சொல்லிருப்பாங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லு, இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து, அதாவது இங்க இருக்கிற ஆம்பளைங்களை தவிர மொத்த பொம்பளைங்களும் சேர்ந்து அவளை அடின்னு அடிச்சு வெளுத்துறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா கர்ணோட மனைவின்னு சொல்வா. பிரீதா, உனக்கு நிஜமாவே நல்ல மனசுமா? ஆமா, எங்க பிரீதா ரொம்ப நல்லவ. இவ நல்ல மனசுக்கு எங்க அக்கா சரள தான் காரணம் தெரியுமா? அதனாலதான் எங்க பிரீதா இவ்வளவு நல்லவளா இருக்கா. ஒரு நிமிஷம், நான் ஒன்னு சொல்லணும். என்னோட இந்த செல்ல அக்காவை யாரும் முட்டாளாக்க கூடாது. ஏன்னா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களோ அந்த அளவுக்கு மத்தவங்க அவங்கள முட்டாளாக்குவாங்க. கெட்டவங்க என்னைக்குமே நல்லவங்கள முட்டாளாக்கலாம் நினைக்கிறாங்க. சோ எல்லாருக்கும் நான் வார்ன் பண்றேன். ஒருவேளை என்னோட இந்த நல்ல அக்காக்கு யாராவது கெட்டது நினைக்க முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் போதும் போதும் போதும், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இதெல்லாம் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்ல, பிரீதா ரொம்ப புத்திசாலி. அவளால எல்லாத்தையும் பாத்துக்க முடியும். உன்னோட உதவியெல்லாம் அவளுக்கு ஒன்றும் தேவையில்லை. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை அவளாலே சமாளிக்க முடியும். அதோட ஸ்ருதி எந்த உதவியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பண்ணணும்னு அவளுக்கே நல்லா தெரியும். ஓகே, சாரிம்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வா. ஸ்ருதி பிரீதா எங்க இருந்தாங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல? இல்ல ரிஷப் சார், அது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பேன். என்கிட்ட மைக் கொடு. தேங்க்யூ.
அட்டென்ஷன் அட்டென்ஷன் அண்ட் எவ்ரிபடி. ஹாய் ஹலோ வணக்கம். இங்க வந்திருக்க எல்லாரையும் நாங்க வெல்கம் பண்றோம். ஐ நோ ரொம்ப டென்ஷனான விஷயம் நடந்துருச்சு, அதனால எல்லாருமே டென்ஷனா இருக்கீங்க. இந்த டென்ஷனை போக்கிட்டு ஃபங்க்ஷனை நம்ம கொண்டாடுவோம், ஓகே? ஆனா ஆனா பாசத்தை காட்டுறதுக்கு என்கிட்ட நல்ல ஐடியா இருக்கு. நம்ம நியூலி வெட்டிங் கப்பல், அதாவது ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ரியல் வைஃப், அதாவது என் அண்ணா கிரிக்கெட் பிளேயர் மிஸ்டர் கரண், அப்புறம் என்னோட அழகான அண்ணி பிரீதா, இவங்க 2 பேர் இங்க வந்து ஒரு சூப்பரான ரொமான்டிக் சாங்க்கு டான்ஸ் ஆடி எங்க எல்லாரையும் என்ஜாய் பண்ணணும் உங்களை கேட்டுக்கிறேன். கம் ஆன். நான் போகணும். மஹிரா ஜஸ்ட் ஸ்டாப் இட். என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு மத்தவங்க கிட்ட இப்படி பிஹேவ் பண்ற? ஏன் இவ்ளோ டிராமா பண்ற? எல்லாரும் நீ சைக்கோ வாயிட்ட நினைப்பாங்க. எதுக்கு என்ன சைக்கோ நினைப்பாங்க? நான் இந்த ஃபேமிலிக்காக எவ்வளவோ பண்ணேன், என்ன எதுக்காக சைக்கோன்னு சொல்ல போறாங்க? அந்த பிரீதாவை தானே சைக்கோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் இங்க ஸ்மெல் வருது இல்லையா, இது அவளோட பிளான் தான். நான் கீழே விழுந்ததும் அவ என்ன இங்க வர வச்சு என் மேல ட்ரிங்க்ஸ் அவதான் ஊத்துனா. அவளதான் பைத்தியம்னு சொல்லுவாங்க. மஹிரா யூ ஆர் ராங். அவளை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒன்னதான் சொல்லுவாங்க. லுக் அட் தி வே ஷீ இஸ் பிஹேவிங். நீ என்ன பண்றன்னு யோசி. நீ ஏன் இப்படி தப்பு தப்பா பிஹேவ் பண்ற? யூ நோ சம்திங், இன்னைக்கு நடக்கிற பார்ட்டில ஸ்டார் பிரீதா, நீ வில்லனா இருக்க. கொஞ்சம் அமைதியா இரு. வா. நீங்க எதுக்கு நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவ என் மேல ட்ரிங்க்ஸ் ஊத்துனா ஏன் யாரும் புரிய மாட்டேங்கிறீங்க? இதை யார் சொல்வா? நான் போய் சொல்றேன். நீ சொல்றத யாரு தான் நம்புவாங்க? நீ உன்னை பாத்தியோ? நீ சொல்றத அவங்க எதுக்கு நம்பணும்? நீ பிரீதாவை பார்ட்டியில இருந்து போக வச்ச விஷயத்த வெளிய சொல்ல முடியாத மாதிரி இந்த விஷயத்த நீ சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. ஜஸ்ட் கோ அண்ட் சேஞ்ச். எஸ் எனஃப். முதல்ல இங்க இருந்து போறியா? தயவு செஞ்சு உள்ள போ. வாஷ் யுவர் செல்ஃப், சேஞ்ச் அண்ட் கம் அவுட் குயிக்லி. கெட் இன்சைட். முதல்ல உள்ள போ மஹிரா. கெட் இன்சைட். என்னால இங்க இருக்க முடியல. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். இவ சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்து நாங்க கீழே போறதுக்குள்ள பிரீதா கரண் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாளே. ஒருவேளை சொல்லனா கூட எல்லார்கிட்டயும் அவ பேசுவா, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. இந்த மயிரா எல்லாத்தையுமே சொத்தப்படி விட்டுட்டா. எல்லா பிளானுமே இப்ப தலைகீழ மாறிடுச்சு. இவ்வளவு நேரம் எங்க போன? உன்னோட நினைவுகள்ல. What? என்ன மிஸ் பண்ணிட்டியா என்ன? அதனால தானே நீ கேக்குற. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ என்ன மிஸ் பண்ணிட்ட, அதனால தான் திரும்ப வந்திருக்க. அப்படியா நீ நினைக்கிற? நோ மிஸ்டர் கரண், நான் பக்கத்துல இல்லைன்னதும் நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ண. நோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். யா ஆக்சுவலி என்னன்னா, உன்னை இங்க பார்த்ததும் டென்ஷன் ஃப்ரீ ஆயிட்டேன். சோ அப்படின்னா நான் இங்க இல்லாத வரைக்கும் நீ ரொம்ப டென்ஷனா இருந்தியா என்ன? But the fact is that I don't like you. அப்படியா? இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமே. ஆனா இன்னொரு விஷயமும் தெரியும். நான் இங்க இல்லாத போது நான் எங்க இருக்கேன், யார் கூட இருக்கேன், இதென்ன யோசிச்சுட்டு இருந்த. ஒருவேளை யாராவது உன்கிட்ட நான் திரும்பி வரவே மாட்டேன்னு கூட சொல்லிருக்கலாம். எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போகவே மாட்டேன்.
இவ்வளோ நம்பிக்கை இருக்கா? நீ தானே சொன்ன எல்லா பொண்ணுங்களும் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க, ஏன்னா எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னு. தி ஃபேமஸ் கரண், மோஸ்ட் சார்மிங் அண்ட் மோஸ்ட் ஹேண்ட்ஸம். ரொம்பவே செல்ஃப் அப்சர்வ்டா இருக்காதீங்க, ரொம்ப ஹானஸ்டா இருங்க. ஆனா நான் கூட குறைஞ்சவ கிடையாது. உன்னோட முகத்தை பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பக்கத்துல இல்லாதப்போ நீ ரொம்பவே பதட்டமா இருந்திருக்க. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடினா ஒருத்தருக்கு ஒன்று ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். என்னை பிடிக்க கூடாதுன்னு முடிவெடுத்தவங்களுக்கு என்ன பண்ணாலும் பிடிக்க போறதில்ல. பேசினாலும் சரி, வாயை மூடி இருந்தாலும் சரி. ஸ்ருதி, கரீனா, இங்க என்ன படமா ஓடுது? அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து மகேஷ் குடும்பத்தையே ராஜ்யம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல, இது நடக்காதா. இவ அக்கா வீட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிருக்கலாம். ஆனா தங்கச்சி, அவளை நான் இந்த வீட்டுக்கு வரவே விட மாட்டேன். நெவர். ராகி, நீங்க பேசாம ஒண்ணு பண்ணுங்களேன். இன்னைக்கு பண்ற சடங்கு எல்லாத்தையும் நீங்க மறுபடியும் பண்ணலாமே. நீங்க மறுபடியும் பண்ணலன்னா இந்த வீட்டு மருமகளை அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடும். அந்த போலி மருமக இருக்கால, அவ ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். இன்னைக்கு நடக்கிறதா இருந்த சடங்க அவ கெடுத்துட்டேன்னு நினைப்பா. நீங்க பேசாம ஒண்ணு பண்ணுங்க. நீங்க இந்த பொண்ணு பாக்குற சடங்க மறுபடியும் பண்ணிடுங்க. அத்தை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கூட வாங்க. வா. இப்ப சொல்லுமா ராக்கி, என்ன பேசணும்? அத்தை, நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க அத்தை. நீ என்ன சொல்ல வர? தெளிவா சொல்லு ராக்கி. அத்தை, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பிரீதாவோட சடங்க நம்ம மறுபடியும் பண்ணலாமா? எதுக்காகமா மறுபடியும் பண்ணணும்? நாம தான் பொண்ணு பாக்குற சடங்க வச்சோம். ஆனா அவ காணாம போயிட்டா. நம்மள யாருமே நீ எதுக்காக போனேன்னு அவகிட்ட போய் கேட்கவே இல்லையே. அத்தை, நீங்க சொல்றது 100க்கு 100 சரியான விஷயம்தான். நம்ம அவகிட்ட கேட்கலாம். திடீர்னு எங்க போனான்னு கேட்கலாம், காணாம எங்க போனான்னு கேட்கலாம். ஆனா அத்தை, பிரீதா இந்த இடத்த விட்டு போனதுக்கு பின்னாடி எந்த தப்பான எண்ணமும் இல்லையே. அப்படி ஏதாவது இருந்திருந்தா அவ இந்த ரிசப்ஷன் முடிஞ்சுதானே வந்திருப்பா. அத்தை, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. பிரீதாவோட முகம் பாக்குற சடங்க நம்ம முழுசா செஞ்சு முடிக்கலையா அத்தை? இன்னும் வந்திருக்கிற விருந்தாளிகளும் அதை தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ராணு கூட என்கிட்ட சொன்னாங்க, இந்த சடங்கு சரியா நடக்கலன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விருந்தாளிங்க நிறைய பேர் வரலையே இன்னைக்கு. அப்புறம் முகத்தை பாக்குற சடங்கோட நாம எப்பவும் மோதிரத்தை தேடுற சடங்கும் செய்வோம்ல, அதையும் நம்மளால பண்ண முடியல. அதனாலதான் சொல்றேன் அத்தை, நாம மறுபடியும் இந்த சடங்கையும் சேர்த்து மோதிரத்தை தேடுற சடங்கையும் சேர்த்து செய்யலாம் அத்தை. 2 சடங்கையும் சேர்த்து ஒன்னா செஞ்சிடலாம் அத்தை. இன்னும் எல்லா சடங்கையும் சேர்த்து முறையா செய்யலாம் அத்தை. நீ சொன்னதையும் நான் கேட்டுட்டேன். நீ என்ன சொல்ல வரேங்கிறதும் புரியுது எனக்கு. மறுபடியும் சடங்கு நடக்கணும்ல? சரி, மறுபடியும் பண்ணிடலாம். ஆனா நாளைக்கு பண்ணலாம். தேங்க்யூ அத்தை. பரவாயில்ல. தேங்க்யூ so much. நான்
நான் விருந்தாளிகளை அனுப்பிட்டு வந்துடுறேன். ஃபங்க்ஷன் தான் முடிய போகுது இல்லையா? நீ போ. மாம், ம்? அன்னைக்கு என்ன ஆச்சு? பிரீதாக்காக இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் நடக்கணுமா? இன்னைக்கு அந்த பிரீதாக்காக நம்ம ரிசப்ஷன் வச்சோம்ல, ஆனா அவ இங்க இருந்து காணாம போயிட்டான். எப்பவுமே எல்லா தடவையும் எல்லா ஃபங்க்ஷன்லயும் ஏதாவது டிராமா பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். மாம், நீங்க எப்பவும் அண்ணி சொல்ற எல்லா விஷயத்தையும் யோசிக்காம ஏத்துக்கிறீங்க. இங்க பாருமா கரீனா, இத பத்தி இதுக்கு மேல நம்ம பேச வேண்டாம். ராக்கி சொன்னது எனக்கு சரியா பட்டுச்சு, அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். புரியுதா? அந்த பிரீதாவால என் மொத்த பிளான சொதப்பல் ஆயிடுச்சு. அந்த மாயரா இவ எதுக்கு இவ்வளவு அதிகமா புடிச்சு தொலையணும்? உள்ள போய் சேஞ்ச் பண்றாளா இல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? மாயரா, பிரீதா கீழே அவ செம்மையா என்ட்ரி கொடுத்துட்டாளே. கீழே என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எதுவுமே புரியலையே. அதோட பிருத்வி கூட போனே போகல. பவன் பிரீதா இங்க இருந்து கடத்திட்டு போனா, அதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே புரியல. பிரீதா எப்படி இங்க வந்தா அதுவும் எனக்கு எதுவும் புரியல. என்னதான் நடக்குது? என்ன நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? அந்த பைத்தியக்கார பொண்ணு மஹிராக்காக நீ அந்த பிருத்வி மட்டும் இல்லாம அவனோட தம்பி பவனை கூட பிளான்ல சேர்த்துக்கிட்ட. உனக்கு தெரியும்ல, அந்த பவன் ஒரு சைக்கோ. எதுக்காக பழைய விஷயத்தை திரும்ப கொண்டு வர? ஷலின், உனக்கே தெரியும்ல, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சுத்தமா பிருத்வியை பிடிக்காது. எதுக்காக இப்ப கூட அவனோட கான்டாக்ட்ல இருக்க? இங்க பாரு ஷலின், உனக்கு நல்ல வீட்ல கல்யாணம் ஆயிடுச்சு. நீ இந்த வீட்ல செட் ஆயிட்ட. நீ அந்த பைத்தியம் மஹிராக்காக ப்ளீஸ் அம்மா, நீங்க இத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நானும் பிருத்வியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறோம். எங்களால கண்டிப்பா பெரிய முடியாதும்மா. எப்படி ஒரு மனுஷனுக்கு மூச்சு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி எனக்கு பிருத்வி ரொம்ப முக்கியம். நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? எத்தனை தடவை சொல்றது, அவன் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். யாரும் யூஸ் பண்ணலமா. உங்களுக்கும் அவன் அம்மாக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அவன் அம்மாவும் இதேதான் சொன்னாங்க, நான் அவனை யூஸ் பண்றேன்னு. அட, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கல. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறோம். அம்மா, நான் எத்தனையோ முறை பிருத்வியை விட்டு பெரிய முயற்சி பண்ணிருக்கேன். அப்புறம் நான் வருத்தப்பட்டிருக்கேன். அம்மா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னால அவனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. நான் அவனை அவ்வளவு காதலிக்கிறேன். ஷலின், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இருந்தா அப்ப ப்ளீஸ் என்ன பத்தி அவனை பத்தி எதுவும் பேசாதீங்க. ஏன் கிட்ட வந்து பிருத்வியை பத்தி தப்பா பேசினா எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுதா? சரி, அந்த மஹிரா. அட, என்ன மஹிரா? என்ன மஹிரா? மஹிரா ஒரு பைத்தியம். நீ மஹிராவை பத்தி யோசிக்காத. உனக்கு ஏன் இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது? இப்ப அவ பண்ற விஷயங்களால அவ மட்டும் அழியறது இல்லாம உன்னையும் சேர்த்து அழிச்சிருவா. இப்ப தயவு செய்து என்கிட்ட மஹிரா உனக்கு முக்கியம்னு சொல்லாத. அம்மா. வாவ், ஃபேண்டாஸ்டிக் சஞ்சனா.